குக் வித் கோமாளி சீசன் 6 நிகழ்ச்சியில கடந்த வாரம் நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில நடிகை மதுமிதா அவர்கள் எலிமினேட் ஆனது பல ரசிகர்களுக்கு தாங்கிக்க முடியாத அதிர்ச்சியை மட்டும்தான் உருவாக்கி இருந்துச்சு. ஏன்னா இந்த சீசனோட ஸ்டார்டிங்ல இருந்து ஒவ்வொரு எபிசோட்லயும் நடிகை மதுமிதா அவர்கள் ரொம்பவே வித்தியாசமா சமைச்சு ஜட்ஜஸ் மட்டும் இல்லாம ரசிகர்களையும் இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வாரம் அவங்க தான் எலிமினேஷன் அப்படின்னு சொன்னதை யாராலையுமே நம்ப முடியல. இன்னும் சொல்ல போனா பல ரசிகர்கள் சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே கோவமா வழக்கம் போல கடைசி நேரத்துல ரிசல்ட்ட மாத்திட்டாங்க. ஷபானாவை எலிமினேட் பண்ண கூடாதுன்னே மதுமிதா அவர்களை எலிமினேட் பண்ணிட்டாங்கன்னு ரொம்பவே கோவமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ முதல் முறையா இத பத்தி நடிகை மதுமிதா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, குக் வித் கோமாளி ஷோ எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ஷோ. இந்த ஷோல எனக்கு வாய்ப்பு கிடைக்காதான்னு நான் ரொம்பவே ஏங்கி இருக்கேன். அப்படி இருக்கும் போது இந்த சீசன்ல எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை பெரிய பொக்கிஷமா பார்த்தேன். ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வரும்னு நினைக்கல. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நான் எப்படியாச்சும் இந்த சீசன்ல டைரக்டா ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துடணும் அப்படின்னு ரொம்பவே கனவோட இருந்தேன். ஆனா அது இப்போ நடக்காம போச்சு. அதே சமயத்துல என்ன ஏமாத்திட்டாங்க, கடைசி நேரத்துல மாத்திட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றதெல்லாம் எனக்கு சரியா படல. என்னோட டே அன்னைக்கு இல்ல, அதுக்குன்னு நான் வேஸ்ட் குக்குன்னு எல்லாம் நினைக்க மாட்டேன். எனக்கு இந்த கொஞ்ச நாள்ல இந்த ஷோ மூலியமா நீங்க காட்டுன லவ் அண்ட் சப்போர்ட் அளவு கடந்தது. கூடிய சீக்கிரமே நான் மீண்டும் வைல்ட் கார்ட்ல வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போவேன். கண்டிப்பா இத சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு பாசிட்டிவா சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகை மதுமிதா சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை பத்தியும் மதுமிதா எலிமினேட் ஆனதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.